கடவுள் பேரையாச்சு பண்ணி நடத்த வேண்டுமா நம்ம ஜெபிக்கிறோம். எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே நீங்க கூட்டி சேருங்க. ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்களுடைய கிருபையும் பிரசன்னமும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமா நம்ம ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமையாவும் உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுதும் கூட ஒரு சில பாடலை பாடி நம்ம ஆரம்பிக்கலாம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாமா? சேர்ந்து பாடமா? எந்த நாவில் புது பாடு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில், எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். பாவையிருள், பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்ளையில் தேவன் அவர் தீபமாய் என்னை ஆனந்தம் கொள்ளுவேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடு எந்த இயேசு தருகிறார். போதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். போதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவே, அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் இன்னுமெல்லாம் நீக்கி மீட்டினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் புது பாடல், புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல்
ஓகே, பாடல் நம்ம கற்றுக்கொண்டு நினைக்கிறேன். நம்ம இப்ப இணைந்து சேர்ந்து பாடலாமா? நம்ம சேர்ந்து நல்லா கரங்களை தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு கூட நம்ம என்ன பண்ணலாம்? சேர்ந்து பாடலாம். ஆமென். நம்ம சேர்ந்து பாடலாமா? தேவனை துதிக்கிற துதியானதே ஒரு புது பாடல் தான். ஆமென். அப்படித்தானே? நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியமா இருக்குது. இன்னைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கல. அப்படித்தானே? சோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இது கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை நம்ம பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம்? தேவனை நம்ம ஆராதிக்கலாம். ஆமென். ஆமென். நம்ம ஆண்கள் எல்லாம் இந்த பக்கம் உட்காந்துக்கலாம், பெண்கள் எல்லாம் இந்த பக்கம் உட்காந்துக்கலாம். இது ஆண்களுக்கான இடம், இது பெண்களுக்கான இடம். இப்படி நம்ம உட்காந்துக்கலாம். நம்ம சேர்ந்து பாடுவோம். சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லா கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சோகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சோகமா இருக்கீங்களா எல்லாருமே? அப்படியா? நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், அப்படிதானே? ஏன் நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? காரணங்கள் இருக்கா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலவீனமா? நம்மளுடைய பலன். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்மளுடைய பலனா இருக்கிறது. அப்போ மகிழ்ச்சி உள்ள நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? சோகமா இருக்கணுமா? சோர்ந்து போய் இருக்கணுமா? நாம தேவன் ஆராதிப்பதே தேவன் நமக்கு கொடுத்த பெரிய கிருபையா இருக்குது. ஆமென். அப்போ நாம என்ன பண்ணலாம்? மகிழ்ச்சியோடு கூட தேவன் ஆராதிக்கலாம். சேர்ந்து நம்ம ஆராதிக்கலாமா? இந்த இடத்துல நம்ம மனுஷனை பிரியப்படுத்த வந்திருக்கோமா அல்லது தேவனை பிரியப்படுத்த வந்திருக்கோமா? தேவனை பிரியப்படுத்த வந்திருக்கோம். அப்ப நம்ம நல்லா சேர்ந்து உற்சாகமா கரங்களை தட்டி தேவனை நம்ம மகிமைப்படுத்தலாமா? இரண்டாவது பாடலாக பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். இந்த பாடல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா மகிழ்ச்சியோடு கூட? பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. சேர்ந்து பாடுவோம். நன்றி 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 நன்றி. நீங்க மட்டும் சேர்ந்து பாடுவோம், மகிழ்வோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நீங்க மட்டும் சேர்ந்து பாடுங்க. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி துயர் நீக்கும் மருத்துவரை சேர்ந்து பாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, பிரியமும்
கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் இப்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமென். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எகிப்துல இருந்த ஜனங்கள் கானானுக்கு போனாங்கல்ல, அப்போ 10வது வாதை வந்தப்ப ஒரு காரியம் நடந்துச்சு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? தலைச்சன் பிள்ளை சங்கரிக்கப்பட்டாங்க. எல்லாருடைய தலைச்சன் பிள்ளை சங்கரிக்கப்பட்டாங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாதுகாத்தாரா இல்லையா? அப்படி எல்லா ஜனங்களும் தலைச்சன் பிள்ளைகள்ல மரித்திருந்தாங்கன்னா கானானுக்கு போயிருந்திருக்கவே மாட்டாங்க ஜனங்கள் யாருமே. அப்போ எகிப்துல இருந்து சில ஜனங்கள் எங்க போனாங்க? கானானுக்கு போனாங்க. அது யாரு திரும்ப மீட்டுக் கொள்ளப்பட்டாங்க? யாரெல்லாம் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை தங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் பூசினார்களோ, அந்த பஸ்காவை ஆசரித்தார்களோ, அவர்கள் மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென். அது தேவன் எதுக்கு சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? அந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு யார் ஞாபகம் வரா? இயேசு கிறிஸ்து ஞாபகம் வரா. ஆமென். நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது தெரியுமா? எதற்காக கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் எல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்குதுன்னு பாக்குறோம். அதற்கு ஒரு சின்ன ஆதாரம் தான் இயேசு கிறிஸ்துவ எப்படி நம்ம சொல்றோம்? ஆட்டுக்குட்டியாக சொல்றோம். அந்த அப்போ யோசிச்சு பாருங்களேன், உண்மையான ரத்தம் தான் அது நமக்கு விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பிசிக்கலான அந்த ரத்தம் தான் விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்காது? நம்ம யாருமே இன்னைக்கு விடுதலை பெற்று இருக்க மாட்டோம். அதாவது இயேசு கிறிஸ்து சொல்வார், யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்துல, மாம்சமானது ஒன்றுத்துக்கும் உதவாது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னு சொல்கிறார். ஆமென். நம்ம இன்னொரு பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம் சொல்லிட்டு. இது ஏன் நான் முன்னாடியே சொல்றேன்னா, உண்மையான இன்னைக்கு பாடல் பண்ணாங்க, உண்மையாவே போய் இன்னைக்கு ஒரு ஆடை வெட்டிடலாம் அப்படின்ற தாட்டு வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? முன்னாடி நம்ம சொல்லிட்டு பாடுவோம். நம்ம சேர்ந்து பாடுவோம். நல்லா கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சேர்ந்து பாடுவோமா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பின் திருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லா ஜெய கொடி. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம்,
சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். எடுப்போம், அந்தகார வல்லமையை சுழற்றிடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையில்லா ஜெய கொடி. சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. சுத்தமான ஜலத்தை தெளிச்சிடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடும். சேர்ந்து பாடுவோமா? சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த ரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளும். சபைகள் எல்லாம் மீட்படைந்து, சபைகளில் தேவன் எழுந்தருளும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை சுழற்றிடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையல்லா ஜெய கொடியே. நீங்க மட்டும் சேர்ந்து பாடுறீங்களா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை இழுத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஹல்லேலூயா, ஆமென். தேவன் இஸ்ரவேலின் ஜனங்களை சிறையிருப்ப திருப்பினது போல நம்மளுடைய சிறையிருப்பும் அவர் திருப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எழும்பி நின்று இந்த பாடலை மீண்டுமாக பாடுவோம். நம்ம எழும்பி நின்று பாடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து இருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையல்லா ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே. ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே,
நம்மளுடைய பாவங்கள் நிமித்தமாக தான் அவர் அன்னைக்கு அடிக்கப்பட்டார். ஆமென். நம்மளுடைய மீறுதல் நிமித்தமாகவும் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையானது அவர் மேல விழுந்தது. அப்போ அவருடைய பரிசுத்தம் உள்ள ரத்தத்தினாலதான் நாம் இன்னைக்கு பாவிகள் என்ற அந்த ஒரு பெயரிலிருந்து நீக்கப்பட்டு நம்மளையும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, பரிசுத்தவான்களாக மாற்றியிருக்கிறார். ஆமென். நம்ம கொஞ்ச நேரம் கண்களை மூடி நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கலாம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிகளில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிகளில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி பாடுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் மந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் மேகாவும் மாணவர் இவர். ஆதியும் மந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் மிகவும் மாணவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா
அப்படி நம்ம அமர்ந்து கொள்வோம். நம்ம பின்பாக இருக்கிறவர்கள் எல்லாருமே அப்படியே வரிசையாக வந்து உட்கார்ந்து கொள்ளலாம். வரிசைப்படி உட்கார்ந்து கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலை வேளையிலையும் உங்க எல்லாரையும் மீண்டும் பார்த்ததுல மிகுந்த மகிழ்ச்சி. சியோன் வெளிச்சம் திருச்சபை சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். நம்ம கொஞ்ச நேரம் தேவனை ஆராதித்தோம். இப்பொழுதும் கூட மிக முக்கியமான நேரமா இருக்கிறது. நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு என்ன நாள்? சண்டேன்னு சொல்லாதீங்க. நம்ம எல்லாம் ஃபிளாக், அதனால தான் ஃபிளாக்லாம் குத்திட்டு வந்திருக்கோம். இண்டிபெண்டன்ஸ் டே, அப்படி தானே? ஓகே, எல்லாம் தெளிவாக இருக்கீங்களான்னு பார்த்தேன். இன்னைக்கு குடியரசு தினம். ஆமென். நம்மளுடைய தேசத்திற்காக ஜெபிப்பதற்காக நம்ம மத்தியில் போதகர் யோவான் அவர்கள் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரு 5 நிமிடம் நம்ம என்ன பண்ணலாம்? தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ பிரதர் சொன்னது போல என்ன நாள் இன்னைக்கு? குடியரசு தின நாள், அப்படி தானே? ஸோ நம்மளுடைய நாடு எப்படி பிரிட்டிஷில் உள்ளவங்க வந்து ஆட்சி செய்து அடிமைத்தனத்தில் வச்சுருந்தாங்களோ, அதுக்கப்புறமாக சுதந்திரம் பெற்றுக்கொண்டு நம்மளுடைய நாடு எப்படி குடியரசு அடைந்ததோ, ஸோ அதே போல் ஆவிக்குரிய விதத்தில் இன்னும் அநேக ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? இன்னும் அடிமைத்தனத்தில் தான் இருக்காங்க. ஸோ அவர்களுடைய அடிமைத்தனத்தை மாற்றுவதற்காகவும் நம்முடைய இந்தியா தேசம் ஆனது முழுமையாக ரட்சிப்படைவதற்காகவும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நம்ம ஜெபிப்போம். நம்முடைய கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சூத்தரிக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனை தொழுது கொள்ளும்படியாக, ஆராதிக்கும்படியாக, மகிமை செலுத்தும்படியாக இந்த இடத்துல ஆண்டவரே எங்களை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். இந்த நாளானது ஆண்டவரே குடியரசு தின விழா ஒரு நாளாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய தேசத்திற்காகவும் தேசத்தில் உள்ள ஆண்டவரே ஜனங்களுக்காகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நாங்கள் கடந்து வருகிறோம். ஒன்றான மெய்தேவமாகிய நீர் இருக்கும்போது ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை அறியாதவர்களாக தங்களுக்கு தெரிந்த வழிகளிலே அநேகர் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளவும், மெய்யான தெய்வமாகிய உம்மை எல்லோருமே அறிந்து கொள்வதற்கு ஆண்டவரே கர்த்தர் நீர் கிருபை செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இது மாத்திரமல்லாமல் தேசத்திலே ஆண்டவரே அநேக இடத்திலே வறட்சிகள், பஞ்சங்கள் காணப்படுகிறது. அநேக ஜனங்கள் ஆண்டவரே பட்டினியால் ஆண்டவரே அவர் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஆகாரம் அது கிடைக்கவும், அநேக ஜனங்கள் ஆண்டவரே இன்னும் பாவத்திலே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். மது ஆண்டவரே போதைக்கும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரே ஜனங்கள் மாறுவதற்கு கர்த்தர் நீர் கிருபை செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி விடுதலை ஆக்குவதற்கு ஒரே தேவன் உண்டு, அது நீர் மாத்திரமே ஆண்டவரே. நீர் விடுதலையாக்கினால் மெய்யாகவே ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். அப்படிப்பட்ட ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரே இந்த இடத்துல உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் மண்டாடுகிறோம். எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே மாறுதலை அடையவும், மனம் திரும்பவும் ஆண்டவரே தாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறதான அடிமைத்தனத்தை ஆண்டவரே மாற்றி போட கர்த்தர் நீர் வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. அது மாத்திரமல்ல, படிக்கிறவர்களும் ஆண்டவரே, வேலை செய்கிற அநேக ஜனங்கள் ஆண்டவரே தேசத்தில் இருக்கிறார்கள். அநேகர் ஆண்டவரே உம்மை அறியாதவர்களாக, உம்முடைய வார்த்தையினுடைய ஆண்டவரே மகத்துவத்தை புரிந்து கொள்ளாத ஜனங்களாக இந்த உலகத்திலே ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்குமே ஆண்டவரே உம்முடைய வேதத்தினுடைய ஞானத்தை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, சியோன் வெளிச்சம் திருச்சபையின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வேதத்தினுடைய மகத்துவத்தை நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். இதே ஆண்டவரே உலகத்தில் உள்ள அநேக ஜனங்கள் காணவும் ஆண்டவரே இந்தியாவில் உள்ள ஜனங்கள் குறிப்பாக புரிந்து கொள்ளவும், வேதத்தினுடைய சரியான ஒரு புரிதலை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளவும், மெய்யான தேவனை கண்டடையவும், தங்களுடைய ஆண்டவரே பாவ வாழ்க்கையிலிருந்தும் ஆண்டவரே தங்களுடைய சுயமான எண்ணங்களிலிருந்தும் ஜனங்கள் வெளியேறுவதற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாமே ஆண்டவரே கர்த்தர் நீ அங்கீகரித்திருப்பீர், நீர் ஏற்றுக்கொண்டிருப்பீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா,
தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கலந்து கொண்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையானது ஆண்டவரே இன்னும் மகிழ்ச்சியாகவும் வல்லமையாகவும் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருங்க. கொடுக்க போகிற ஆண்டவரே வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆண்டவரே சரியாக அமைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையை உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்புற இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுது கூட மிக முக்கியமான நேரமா இருக்கிறது. நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஆமென். நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். இன்றைக்கு நல்ல ஒரு தலைப்பின் கீழாக நீங்க வார்த்தையை கேட்பீங்க. செய்தியின் முடிவில் நம்ம எப்படி இருக்கணும்னா, ஓகே, இன்னைக்கான செய்தியின் மூலம் நான் எப்படிப்பட்டவனாக மாறப்போகிறேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம என்ன பண்ணலாம்? இன்றைக்கான செய்தியை நம்ம கவனிக்கலாம். நம்ம மத்தியிலும் சபையின் போதகர் தியோடர் வில்லியம்ஸ் அவர்கள் இருக்கிறார்கள். நம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். அவ்வளவுதானா? நல்லா கரங்களை தட்டி வரவேற்கலாமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஏன் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமென். ஸோ இந்த நாள் என்ன நாள்? இந்த நாள் என்ன நாள்? ஒன்று சொல்லணும்னா குடியரசு தினம், இன்னொன்று நான் மகிழ்ச்சியா இருக்கிற கர்த்தருடைய நாள். ஆமென். இந்த நாளில் இந்த குடியரசு தினம் என்று நம்ம சொல்லும் பொழுது குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இப்போ குடியரசு தினத்துல நம்ம பார்க்கும் பொழுது சகோதரி சொன்னா போல சுதந்திரத்துல என்ன ஆச்சு? ஒரு தேசத்திற்கு கீழாக இருக்கிற நமக்கு என்ன பண்ணோம்? தனி தேசமாய் நாம் விடுதலை ஆக்கப்பட்டோம். ஆனா சில வருடங்களுக்கு பிறகு என்ன செய்தோம்னாக்கா நமக்கு ஒரு குடியுரிமை கிடைத்தது. நமக்கு என்ன செய்தது? ஒரு சட்டம் கிடைத்தது. அந்த சட்டத்திற்கு கீழாக என்ன செய்தோம்? நான் வந்திருக்கிறோம். ஓகே, இது தனி தேசம், எனக்கு என்ன இருக்கு? என்னை இந்த சட்டத்துக்கு என்ன செய்வாங்க? சில தலைவர்கள் என்னை ஆண்டு கொள்வார்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த குடியரசு தினம் என்பது நமக்கு ஒரு திருப்தியை தருகிறதா? ஏன் இல்லை? குடியரசு தினம்னு சொல்றீங்க, ஆனா குடும்பமா வந்தவங்களை தனியா உட்கார வச்சிட்டீங்களான்னு சொல்றீங்களா? குடியரசு தினம்னு சொல்றீங்க, சுதந்திரம் வாங்கியாச்சுன்னு சொல்றீங்க, ஆனா குடும்பமா வந்தவங்கள என்ன பண்ணியிருக்கோம்? தனித்தனியா உட்கார வச்சிருக்கிறோம். ஓகே, போகும்போது என்ன செய்யுங்க? ஒன்னா போங்க, சரிங்களா? வரும்போது ஒன்னாக உட்காருங்க, போகும்போது ஒன்னா போங்க. இப்போ இதை நாம் ஆவிக்குரிய ரீதியில நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினோம், நம்ம குடியரசு பெற்றோம். இந்த தேசம் ஒரு சுதந்திர தேசம் இல்லையா? ஆனால் ஏன் இது நமக்கு திருப்தியை தருகிறதா என்று நான் கேட்டேன்னா, இது மாம்சத்திற்குரிய ஒரு காரியம் அல்ல. இது ஒரு ஆவிக்குரிய காரியம் என்று பார்க்கிறோம். இந்தியா ஒரு தனி தேசமாய் மாறினது. எனக்கு ஏற்ற குடியுரிமை கிடைத்தது, எனக்கு ஏற்ற சட்டங்கள் விதிக்கப்பட்டது, எல்லாமே நம்ம சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில நான் விடுதலை ஆக்கப்பட்டேனா? ஆவிக்குரிய ரீதியிலே எனக்கு அந்த குடியுரிமை கிடைத்ததா என்பதை குறித்து என்ன செய்யணும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளுடைய தலைப்பு நம்முடைய மெய்யான குடியிருப்பு. சரிங்களா? நம்முடைய மெய்யான குடியிருப்பு. நோட்டு பென் எடுத்துட்டு வந்தவங்க என்ன செய்யுங்க? தயவாக எழுதி கொள்ளுங்க. உங்களுக்காக தான் செய்தோம். இந்த போர்டுலாம் உங்களுக்காக தான். நீங்க இன்னும் அதிகமாக தெளிவாக புரிந்து கொள்ளணும் தான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதனால இருக்கிறதெல்லாம் பண்ணுங்க. தயவாக எழுதி வீட்டுக்கு போகும்பொழுது என்ன செய்யணும்? அதை குறித்து உட்கார்ந்து உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரத்தில் என்ன செய்யணும்? தியானிக்கணும். நம்முடைய மெய்யான குடியிருப்பு. சரி, நம்முடைய மெய்யான குடியிருப்பு எது? எது நம்முடைய மெய்யான குடியிருப்பு? பரலோகம். ஏன் தங்கிட்டு போகிறோம்? வேற டெம்பரவரி, நித்தியமான வாழ்க்கை கிடைக்கும். குட். வேற இன்னைக்கு வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம்
வசனம் 1 நிமிஷம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 20 to 21 வரை வாசிக்கலாம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். ஆமென். அப்போ நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு என்ன பண்றோமா? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும் நாளில் என்ன செய்வாராம்? எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம்? தமக்கு கீழ்ப்படுத்துவதற்காக என்ன செய்வாரு? அற்பமான சரீரத்தை யாருடைய மகிமையின் சரீரத்துக்கு? அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு என்ன பண்ணுவாராம்? ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்போ இந்த ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வதற்காக என்ன செய்யணும்னாக்கா, இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், முன்பதாக போய் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அந்த இடத்துல யாருக்காக காத்து இருக்கிறோம்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்து என்ன செய்வாராம்? எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணுவாராம்? அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணுவாராம்? அவர் மறுரூபப்படுத்துவார். இந்த ஒரு காரியத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நாம் எங்கே இருக்கிறோம்? எது நம்முடைய குடியிருப்பு? இப்போ நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று, நாம் எங்கே இருக்கிறோம்? அப்ப நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப பரலோகத்தில் இருக்கிறதுனா நம்ம எல்லாமே பரலோகத்தில் இருக்குமா? இப்போ நம்ம எல்லாருமே இப்ப பரலோகத்தில் இருக்கிறோமா? எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? நம்ம பரலோகம் இல்லாத அந்த பூமியில தான் செய்றோம் நாம் இருக்கிறோம். அப்போ இதுதான் நம்முடைய குடியிருப்பா? அப்போ நம்ம சுதந்திரம், நம்ம குடியிருப்பு, குடியுரிமை எனக்கு கிடைச்சிருச்சா? இன்னும் இல்லை. ஆனால் இந்த உலக பிரகாரமாய் நாம் பார்க்கும் பொழுது இந்தியா என்ன செய்தது? குடியுரிமை வாங்கியாச்சு, சுதந்திரம் வாங்கியாச்சு. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில நாம் வாங்கி விட்டோமோ என்று கேட்டால் அது இல்லை. அப்போ இந்த ஒரு சுதந்திரம் எப்படி நம்மை விட்டு போனது? இந்த குடியுரிமையை எப்படி சுதந்திரத்துக்கு பிறகு நாம் மீண்டுமாக வாங்குவது என்று என்ன செய்யணும்? நாம் பார்க்கணும். முதலாக தேவன் என்ன செய்தாரு? எல்லாவற்றையும் உருவாக்கினார். இந்த வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கின பிறகு கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தார். என்னது செய்தாரு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 15 எடுத்து நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ இந்த உலகத்தை உண்டாக்கின இறைவன் என்ன செய்திருக்காரு? எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டாரு. உண்டாக்கின பிறகு அதை பண்படுத்தவும்
அதை காக்கவும் எல்லா அதிகாரத்தையும் யார்களுக்கு கொடுத்தாராம்? அவர் உண்டாக்கின மனிதனுடைய கரத்திலே கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த மனிதன் உண்டாக்கின பிறகு தேவன் எங்க இருந்தாரு? தேவன் எங்க இருந்தாருன்னு பார்க்கிறோம். அது ஏதேன் தோட்டத்தில் இருந்தா. அப்ப ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு? அப்ப இந்த ஊர் அந்த ஊருன்னு சொல்லாதீங்க. ஏதேன் தோட்டம் எங்க இருக்கு? ஒரு வார்த்தை சொல்லுங்க. இந்த பூமியில் இருக்கு, அவ்வளவுதான். சரிங்களா? இதுக்கு மேல நம்ம போக வேண்டாம். ஏதேன் தோட்டம் பூமியில இருந்தது. அந்த பூமியிலே தேவனால் உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிகள் இருந்தது. அந்த சிருஷ்டியின் மத்தியில தேவன் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போ தேவன் உலாவுகிற இடத்தின் பெயர் பரலோக ராஜ்யம், தேவராஜ்யம். ஏனென்றால் தேவன் என்ன செய்யறாராம்? அந்த இடத்துல வாசம் செய்து அந்த இடத்தை அரசாளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்போ இந்த ஒரு காரியம் என்னாச்சு? போக போக இந்த ஒரு காரியம் என்னாச்சு? நீங்க இவ்வளவு ஸ்லோவா சொல்றீங்க. இப்பதான் இப்ப எல்லாம் நல்ல சுதந்திரம் இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் சுதந்திரம் இருக்கு. இப்போ அந்த சுதந்திரம் என்ன ஆகுது? கைவிட்டு போகுது. எப்படி? பிசாசினாலே, வஞ்சிக்கப்பட்டதுனாலே. அப்போ தேவன் மனுஷனை எச்சரித்தாரா இல்லையா? மனுஷனை எச்சரித்தார், அதை செய்யாதுன்னு சொன்னாரு. ஆனா என்ன செய்தாங்க மனுஷங்க? அந்த கீழ்ப்படியாமையினால அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 3 அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்றாரு? என் ஆவி மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அப்ப இந்த இடத்துல இந்த தமிழ் வேதாகமத்தின் மொழிபெயர்ப்புல அந்த இடத்துல மாம்சம் என்கிற வார்த்தை இருக்கு. அதை ஆங்கில வேதாகமத்தில் எடுத்து நீங்க பார்க்கும் பொழுது அதுக்கு மார்டல் என்கிற ஒரு வார்த்தை. அப்போ சாவாமை உள்ளவனா என்ன செய்தாரு? மனிதனை தேவன் உண்டாக்கினார். அவன் என்னவா மாறிட்டான்? இப்போ சாவுக்குரிய ஒருவனாய் மாறிவிட்டான். யோவான் 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது போல தேவன் யாரா இருக்கிறார்? அவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. அப்போ இந்த கீழ்ப்படியாமையினாலே மனுஷன் என்ன செய்தானா? யாரை எழுந்து போனான்? தேவனை எழுந்து போனான். அந்த தேவனை எழுந்து போனால அவனுக்கு உண்டான ஜீவனையும் அவன் எழுந்து போனான் என்று நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனால் இது கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆனால் இந்த இடத்துல தேவன் ஒரு சுதந்திரத்தை தரும்படியாக என்ன செய்றாரு? அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதுக்கான பதில முன்னாடியே கொடுத்துறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 10 பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு? நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இந்த இடத்துல என்ன சொல்லுது? நாம் எப்படி இருந்தோமா? அது பாவத்தினாலே நாம் பிரிக்கப்பட்டு நம்முடைய சிந்தனைகள் மாற்றப்பட்டு தேவனுடைய ஆவியானது நம்ம விட்டுனாது அது பிரிந்து போனது என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் எப்படி இருந்தோம்? தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். ஆனா அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே என்ன செய்யப்பட்டோமா? அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோம். ஒப்புரவாக்கப்பட்டது பிறகு அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இதுதான் தேவன் நம்மை விடுவிக்கும்படியாக நமக்கு அந்த சுதந்திரத்தை தரும்படியாக தந்த ஒரு வாய்ப்பு என நாம் பார்க்கிறோம். ஒரு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனம் எப்படி வருது? கீழ்ப்படியாமையினாலே அந்த சுதந்திரம் என்ன ஆகுது? மனிதனை விட்டு அது பறிக்கப்படுகிறது பார்க்கிறோம் இல்லையா? எல்லா அதிகாரத்தையும் என்ன பண்ணாரு? மனிதன் இடத்துல எல்லாவற்றையும் உண்டாக்கி கரத்துல கொடுக்கிறாரு. அந்த மனுஷன் என்ன பண்ணா? அது சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து தேவனை மறந்தனே செய்தானாம். எல்லாவற்றையும் விட்டுட்டான் பார்க்கிறோம். அப்போ தேவன் இந்த உலகத்தை மறுபடியும் மீட்கும்படியாக, இந்த உலகத்திலே மறுபடியும் சுதந்திரத்தை தரும்படியாக என்ன செய்தாராம்? தம்முடைய குமாரனுடைய மரணத்தினாலே மறுபடியும் நம்மை ஒப்புரவாக்கி நமக்கு ரட்சிப்பை தருகிறார். அந்த நித்திய ஜீவனை மீண்டுமாக அவர் என்ன பண்றாரு? நமக்கு தருகிறார் என்று பார்க்கிறோம். இதை என்ன செய்ய போறோம்னாக்கா, ஒரு உதாரணம், ஒரு வரலாற்றிலிருந்து என்ன செய்ய போறோம்? நம்ம கற்றுக்கொள்ள போறோம். சரிங்களா? வரலாற்றிலிருந்து ஒரு உதாரணத்தை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? கற்றுக்கொள்ள போறோம். மோசேயின் மூலம் நிறைவேற்றிய தேவன் ஆபிரகாமிடம் செய்த வாக்குத்தத்தம். சரி, தேவன் ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாரு? ஆமா, ஆபிரகாம் கிட்ட தேவன் நிறைய சொன்னாரு. சரிங்களா? ஆபிரகாம் தேவன் கிட்ட நிறைய சொன்னாரு. ஆனா எல்லாத்தையும் சொன்னா நான் இந்த இடத்துல முடிக்க முடியாது. சரிங்களா?
ஏன்னா மோசேயின் மூலியமாக நிறைவேற்றி அந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிறேன். சரிங்களா? ஆபிரகாம் இடத்துல வந்து ஆபிரகாம் பேர் மாற்றத்தை கொடுத்தாரு, ஆபிரகாம் பிள்ளை பிறப்பை குறித்து சொன்னாரு, உன் சந்ததி வளரும் சொன்னார், நிறைய காரியங்களை சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது மோசேயின் மூலம் தேவன் ஆபிரகாமுக்கு செய்த அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை பற்றி. யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 24 சொல்லுகிறது பாருங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். 25 தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். தேவன் யாருடைய பெருமூச்சை கேட்டாரா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டார். அப்ப அந்த பெருமூச்சை கேட்டு என்ன செய்தாராம்? தாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடனே செய்த உடன்படிக்கையை அவர் என்ன பண்ணாராம்? அவர் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபிற்கு தேவன் செய்த உடன்படிக்கை என்ன? ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு? உன் சந்ததி எப்படி இருக்குமா? வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும். அதே போல உன் சந்ததி 400 வருஷம் என்ன செய்வாங்க? அந்நிய தேசத்தில் அடிமைகளா இருப்பாங்க. அந்த அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் இருந்த பிறகு என்ன செய்வேன்? 400 வருடங்களுக்கு பிறகு உன்னை நான் விடுதலையாக்கி உனக்கு என்ன செய்வேன்? ஒரு சுதந்திரமான ஒரு வாக்கு தத்தத்தின் தேசத்தை நான் தருவேன் என்று சொல்லி ஆபிரகாம் இடத்திலே வாக்கு தத்தம் செய்தார். அப்போ வாக்கு தத்தம் செய்த தேவன் யார் கூட இருந்தாரு? அவர் ஈசாக்கோடு இருந்தார், அவர் யாக்கோபோடு இருந்தார். அவர் அந்த 12 பிள்ளைகளோடு என்ன செய்தாரு? அவருடைய சந்ததியை பெருக பண்ணினார். இதனுடைய நிறைவேறுதலாக இந்த கதை சின்னதா நம்ம கதைக்கு போகலாம். இதனுடைய நிறைவேறுதலாக யாக்கோபிற்கு மொத்தம் எத்தனை பசங்க? 12 பசங்க. இந்த 12 பிள்ளைகள்ல யாக்கோபு அதிகமா நேசித்தது யாரு? லேவியா? யாரு? யோசேப்பு. யோசேப்பை அதிகமாக நேசித்தார். அப்ப யோசேப்பை நேசித்ததுனால மற்ற சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்க? தகப்பனுக்கு என்னன்னு காமிச்சாங்க அவரை. தம்பி என்ன செய்தான்? நம்மளை விட்டு போயிட்டான்னு சொல்லி தகப்பனை நம்ப வச்சு எகிப்து தேசத்துல என்ன செஞ்சிட்டாங்க? அந்த இடத்துல வித்துட்டாங்க. அப்ப அந்த எகிப்து தேசத்துல என்ன செய்தாரு? கர்த்தருடைய கிருபையினாலே யோசேப்பு அந்த இடத்துல வளர்ந்து சொப்பனக்காரனாய் வாழ்ந்து என்ன செய்தார்? பெரிய ஒரு பதவியில இருக்கிறார். அப்போ இஸ்ரவேல் தேசத்திற்கு என்ன வருது? இப்போ உள்ள ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சம் வந்ததுனால யாருடைய தயவை தேடி போறாங்க? இப்போ எகிப்தின் தயவை தேடி போறாங்க. அங்குதான் யார் தென்படுறா? யோசேப்பு இருக்கிறார். அந்த யோசேப்பின் மூலியமாக இஸ்ரவேல் சந்ததிகள் என்ன செய்றாங்களாம்? எல்லாருமே உள்ள போயிட்டு அவருடைய சந்ததிகள் பெருக ஆரம்பிக்குது. அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த பார்வோன் இறந்து போன பிறகு அடுத்த சந்ததியில் என்ன பண்றாங்க? எல்லாம் அடிமைகளாக மாறுகிறார்கள். அந்த 400 வருஷம் அவர் அடிமைத்தனத்தின் நாட்கள் என்ன ஆகுது? அந்த இடத்துல நடக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலே ஜனங்கள் என்ன செய்யறாங்க? எல்லாருக்கும் பழகி போயிடுச்சு. இப்போ தேவன் ஆபிரகாமோட செய்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்ததுனால என்ன பண்றாரு? முட்செடி நடுவில் மோசேவை சந்திக்கிறார். மோசேவை சந்தித்து நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு செய்த இந்த ஒரு உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக நீ என்ன செய்யணும்? தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க சொல்லுகிறார். அப்போ இந்த விடுதலையின் பயணத்துல தான் பார்வோனிடத்துல என்ன பண்றாரு? போயிட்டு மோசே போயிட்டு பேசுகிறார். அப்ப என்னதான் பேசினாலும் பார்வோனுடைய மனசு இருதயம் அது கடினமாக இருந்தது என்று பார்க்கிறோம். அதனாலதான் 10 வாதிகளை அனுப்பினார். என்னதான் வாதிகளை சந்தித்தாலும் பார்வோனுடைய மனசு அது இன்னும் கடினமாக தான் இருந்தது. அதனால்தான் கடைசியாக ஒரு வாதையை தருகிறார். இந்த வாதை தான் என்னது? தலைச்சம்பிள்ளை சங்கரிப்பு இல்லையா? அதனால்தான் இந்த ஒரு பிரசங்கத்தின் தலைப்பாக தான் நம்ம ஆராதனை செய்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? ஏற்கனவே உங்களை நினைப்பூட்டும்படியாக சில காரியத்தை ஆராதனையிலே உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டாங்க. ஞாபகம் இருக்கா? பாட்டு பொழுது அவங்க சொன்ன காரியங்களை ஞாபகம் இருக்கா உங்களோட சில? ரைட், ஓகே. இப்போ கடைசியாக அவர்கள் செய்த ஒரு காரியம் அதுதான் பஸ்கா. பஸ்கா என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் பாஸ்ஓவர் என்று சொல்லுவாங்க. இது கடந்து போதல். எதை கடந்து போதல்? மரணத்தை கடந்து போதல். இந்த பஸ்காவிலே நம்ம பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1 - 15 வரைக்கும். ஆனா இது பெரிய ஒரு வசனத்தை என்ன செய்ய வேண்டாம், நம்ம வாசிக்க வேண்டாம். வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க? யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1 - 15 வீட்டுக்கு போயிட்டு நீங்க ரிலாக்ஸா நீங்க வாசித்து பார்க்கலாம். அதுல உள்ள காரியங்களை என்ன பண்றேன் உங்களோட நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க.
தலைச்சம் பிள்ளை வீட்டில் முதல் பசங்க என்ன செய்ய போறாங்க? எல்லாரும் இறந்து போக போகிறாங்க இல்லையா? ஆனா தேவன் யாரை அந்த இடத்துல கொலை செய்ய மாட்டார்? அந்த இடத்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்வதற்கு மேல யார் அவர் சொன்ன காரியத்தை செய்கிறார்களோ அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கொலை செய்யப்பட மாட்டாங்க. அப்ப என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ண? ஆட்டை எடுத்து அது என்ன செய்யணுமா? அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்கள்ல நீ பூசணும். அது வீட்டின் நிலைக்கால்னு சொல்லும் பொழுது வீட்டுடைய வாசல்ல இருக்கிற கதவின் மேல என்ன செய்யணும்? நீ பூசணும். அப்போ அது கதவுல நீ பூசின பிறகு என்ன செய்யணுமா? வீட்டுல அந்த ஆட்டை என்ன பண்ணு? சுட்டு எடுத்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் புளிப்பில்லாத அப்பம், கசப்பான கீரை, இதை என்ன செய்யுங்க? நீங்க ஆசரிக்கணும். எங்க? எந்த வீட்டுல அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ இல்லையா? அப்போ சங்கார தூதன் ஒவ்வொரு வீடும் என்ன செய்வாங்க? கடந்து போகும் பொழுது அந்த வீட்டுல தலைச்சம் பிள்ளை எல்லாருமே என்ன பண்ண போறாங்க? மரித்து போக போகிறாங்க. எந்த வீட்டிலே, எந்த வீட்டு நிலை கால்களிலே இந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ இந்த வீடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இவர்கள் இந்த பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். அதனால இந்த வீட்டுல யாரும் என்ன பண்ணக்கூடாது? சாகக்கூடாது, யாரும் மரணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அவர்கள் கடந்து போகிறார்கள் இல்லையா? அதான் இந்த வசனம் 13 மாத்திரம் வாசிக்கலாமா? யாத்ராகமம் 12:13 மாத்திரம் வாசிக்கலாம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். ஆமென். நான் கடந்து போகும் பொழுது, நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும் இல்லையா? அப்போ இஸ்ரவேல்ல நம்ம பார்க்கும் பொழுது மோசே என்ன செய்தாரு? அவர்களை ரட்சிக்கும்படியாக தேவனால் அனுப்பப்பட்டவர். அப்போ மோசேயுடைய பேச்சை கேட்டு யாரெல்லாம் இந்த காரியத்தை செய்கிறார்களோ என்ன செய்வாங்க? அவர் எல்லோரும் முதலாவது என்ன பண்றாங்க? அந்த மரணத்தை விட்டு கடந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த மரணத்தை விட்டு கடந்து போகிறது என்னது? முதல் காரியம். இரண்டாவது என்ன செய்யணும்? மறுநாள் எழுந்து தேவன் அவங்களுக்காக ஆயத்தம் பண்ணினதான அந்த ஒரு உரிமை உள்ள தேசம், அந்த சுதந்திர தேசத்திற்குள்ளாக என்ன செய்யணுமா? எல்லோரும் கடந்து போக வேண்டும் இல்லையா? ஏன் இந்த வீட்டில் வந்து எகிப்துல தான் தேவன் என்ன செய்தாரு? தலைச்ச பிள்ளைங்களை என்ன பண்ணிட்டாரு? சங்கரிச்சிட்டாரே. நம்ம இங்கே எகிப்தில் வாழ்ந்துட்டு போலாமேன்னு இருக்கலாமா? ஏன்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணது என்னது கிடையாது. இந்த ஒரு ராஜா கீழே, இந்த ஒரு ஆளுகை கீழே வாழ்வது அது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம் இருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தலைவர்கள் இருக்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் என்ன செய்யணும்? அதத்துல தேவைப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல அப்படிப்பட்ட தேசமா எகிப்து? என்ன செய்யறாங்க? எல்லாருமே பார்வோன் என்கிற ஒரு அந்நிய ஒரு ராஜா கீழாக இருக்கிறார்கள். அந்த இடத்துல என்ன இல்லை, எல்லாரும் அடிமையா இருக்காங்க. அந்த இடத்துல தேவனுடைய அறிவு இருக்கா? தேவனை ஆராதிக்கிற அறிவு இருக்கா? எதுவுமே அது கிடையாது. அப்போ இந்த தேவ ஜனங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்களான்னு கேட்டா இவர்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். அதனாலதான் இந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியேறின பிறகு மோசேயின் மூலியமாக அவர்களுக்கு கொடுக்கின்றதான ஒரு உடன்படிக்கை எடுத்து வாசிக்கலாமா? யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5-6. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆமென். ஆமென். இப்போ சுதந்திரம் என்னாச்சு? வாங்கியாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு? இப்போ உடன்படிக்கை செய்கிறார். அவளுக்கு ஒரு குடியுரிமையை தருகிறார். அந்த குடியுரிமை தேவ ஜனங்களாக ஒரு குடியுரிமை தருகிறார். அந்த குடியுரிமை உள்ள ஜனங்கள் என்ன செய்யணுமா? இந்த ஒரு சட்டத்திற்கு கீழாக, இந்த ஒரு உடன்படிக்கை கீழாக என்ன செய்யணுமா? நீங்க எல்லாரும் வாழ வேண்டும். அப்போ நாம் எல்லாரும் இந்தியர்கள் இல்லையா? இந்த உலகத்தில் சொல்லும்போது நாம் எல்லாம் இந்தியர்கள். இந்தியர்கள் என்று சொன்னால் என்ன நமக்கு அடையாளம்? இந்தியர்கள் சொன்னா என்ன அடையாளம் நமக்கு? இந்தியர்கள் சொன்னா என்னுடைய நிறம் எப்படி இருக்கு அதான் அடையாளம் சொல்ல முடியுமா? இல்ல என்னுடைய நெஞ்சில நான் கொடியை குத்திட்டு இருக்கேன் அது என்னுடைய அடையாளம்னு சொல்ல முடியுமா? இல்ல என்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு, பெரிய விஷயம் இல்ல, ஆதார் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு என்னுடைய அடையாளம் சொல்ல முடியுமா? எது நம்முடைய அடையாளம்?
இது இந்தியர்கள்னு சொல்றதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? இவர் இந்த தேசத்திலிருந்து வராரு அப்படின்னு சொல்றதுக்கு குடியுரிமை. அதுக்கு பிறகு வேற என்ன? தேசத்திற்கு என்ன இருக்கு? ஒரு சட்டம், ஒரு ஒழுக்கம், ஒரு வழிபாடு, எல்லாமே இருக்கு இல்லையா? நமக்கு என்ன செய்யணும்? ஒரு ரூல்ஸ் இல்ல. இந்த தேசத்துல வாழ்ந்தா இந்த காரியங்களை செய்யணும், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. தேசத்திற்குள்ளேயே இருக்கிற சிறைக்குள்ளதான் இருக்கணும் இல்ல. தேசத்துக்குள்ளேயே இருக்கிற அது சிறைக்குள்ளதான் இருக்கணும். அப்போ ஒரு தேசத்தினுடைய குடியுரிமை பெற்றவர்கள் சொன்னா அதற்கு என்ன இருக்கு? அந்த தேசத்திற்கென்ற ஒரு சட்டம், அதுக்கேற்ற ஒழுக்கம் எல்லாமே இருக்கிறது இல்லையா? அதே போல தேவ ஜனங்கள் என்று சொல்லும் பொழுது யார் தேவ ஜனங்களாக மாற முடியும்? அவர் சொந்த ஜனங்களாக மாற முடியும். யார் அவருடைய வார்த்தையும் அவர் செய்த உடன்படிக்கை கை கொள்கிறார்களோ அவர்களே தேவ ஜனங்கள், அவர்களே தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அதனாலதான் இந்த இடத்துல விடுவிக்கப்பட்ட பிறகு அவர் சொன்ன ஒரு காரியம், என் வாக்கை என்ன பண்ணும்? உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களும் என்ன பண்ணுவீங்க? நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்தா இருப்பீங்க, என்னுடைய சொந்த ஜனமா இருக்கீங்க, ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீங்க. அப்ப விடுவித்த பிறகு தேவ ஜனங்கள் என்று அவர்கள் சொன்னாரா? எப்போ நீங்க தேவ ஜனங்களாக மாற முடியும்? என் உடன்படிக்கையை கை கொண்டால், என்னுடைய கட்டளைகளை கை கொண்டால். அப்ப தேவனுக்கு என்ன இருக்கு? உடன்படிக்கை, ஒரு சட்டம், ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அதை பின்பற்றினால் மாத்திரமே அவளுக்கு என்ன இருக்கான்? தேவனுடைய பிள்ளைகள், ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதி. சரி, இப்போ இந்த வரலாற்றை என்ன பண்ணணும்? நாம் புரிந்து கொண்டு இதை அப்படியே என்ன செய்ய போறோம்? ஒரு ஆவிக்குரிய விதத்திலே நான் புரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது, தேவ ஜனங்கள் 400 வருஷம் என்ன செய்தாங்க? எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தாங்க. அப்போ தேவன் வாக்கு தத்தம் உரைத்தபடியே அவர்களுக்கு யாரை அனுப்பினார்? மோசே அவர்கள் விடுவிக்கும்படியாக அனுப்பினார். அப்போ மோசேயினுடைய பேச்சை கேட்டு என்ன செய்தாங்க? ஒரு ஆட்டை பலி கொடுத்து வீட்டு நிலைக்கால்களே ரத்தத்தை பூசினார்கள். அப்போ அந்த காரியத்தை கீழ்ப்படிந்த பிறகு என்ன செய்தாங்க? மரணம் அவர்களை கடந்து போனது. அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிப்பை அடைந்தார்கள். ரட்சிப்பை அடைந்த ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு எங்க போறாங்க? இப்போ இதை நோக்கி போறாங்க, கானான் தேசம். அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு என்ன பண்றாங்களா? கடந்து போகிறார்கள். ஓகே, இதே போல முதலாம் வருகையில் சாத்தான் கீழே இருக்கும் தேவ ஜனங்கள். இதுவும் ஒரு என்னது? இதுவும் ஒரு என்னது? அடிமைத்தனம் தான். ஆனால் இந்த அடிமைத்தனம் என்ன கிடையாது. இது வாம்ச ரீதியாக இல்லை, இது ஒரு ஆவிக்குரிய அடிமைத்தனம் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 29 நாம் பார்க்கும் பொழுது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அப்போ யோவான் என்ன பார்த்தாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லும் பொழுது அந்த ஓரமா ஏதோ ஒரு நடந்து போற ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்து சொன்னாரா? இந்த சின்ன ஒரு ஆடு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போதா? என்னுடைய பசியை வேணா தீர்க்கும் இல்லையா? என்னுடைய பசியை தீர்க்குமே தவிர உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்குமா? அது தீர்க்காது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த தேவ ஆட்டுக்குட்டி என்பவர் யாரை குறித்து சொல்லல? கறிக்கடையில் இருக்கிற ஒரு ஆட்டை பற்றி சொல்லல. யாரை பற்றி சொல்லுகிறது? இது ஆட்டுக்குட்டியை போல இந்த உலகத்தின் பாவங்களுக்காக அதை சுமந்து தீர்த்த ஒருவரை குறித்து, ஒரு இரட்சகரை குறித்து என்ன பண்ணுது? பேசுகிறது. எப்படி மோசேயின் நாட்கள்ல ஒரு ஆட்டை பலி கொடுத்து நிலைக்கால்கள் ரத்தத்தை பூசினார்களோ அதே போல ஆவிக்குரிய ரீதியில இந்த உலகத்திற்கென்று வந்த ஒருவரை குறித்து இந்த இடத்துல பேசி இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் இன்னும் விவரமாக. யோவான் 6ஆம் அதிகாரம் 51 54. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார்.
அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். இப்போ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டின்னு ஒருத்தர் வந்துட்டாரு. இப்போ இந்த 6ஆம் அதிகாரத்துல தான் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. என்னது? நானே யாரு? வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம். என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரசத்தை புசிக்கலனா என்ன செய்யாது? ஒருத்தனுக்கும் நித்திய ஜீவன் கிடையாது, யாரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த காரியம் யாருக்காக சொல்லுகிறார்? யாருக்காக சொல்லுகிறார்? ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு. எப்படி பார்வோனுக்கு கீழாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்களோ, இந்த இடத்துல என்ன பண்றாங்களாம்? சாத்தானுக்கு கீழாகவும் அந்த மூட நம்பிக்கைகளுக்கு கீழாகவும் கள்ள போதகர்களுக்கு கீழாகவும் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? சொல்லுகிற காரியம் இது. ஆனா இயேசு கிறிஸ்துவான இந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்போ யூதர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? யூதர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? உடனே அங்க வாக்குவாதம் பண்றாங்க. எப்படி இந்த ஒரு மனுஷன் தம்முடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நமக்கு புசிக்க கொடுப்பான்? அதையும் ஒரு கூட்டம் என்ன செய்யுது? அதையும் ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க? நம்பிக்கிட்டு அதை ஏற்றுக்கொண்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த வசனம் 60 நாம் வாசிக்கும் பொழுது, அதே அதிகாரத்தில் 60 வாசிங்களேன். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஆமென். அப்போ என்ன செய்யறாங்க? நிறைய பேர் அவருக்கு என்ன கேட்கிறாங்க? ரொம்ப கடினமான உபதேசம், யார் இதை கேட்பான்னு சொல்லிட்டு அவரை பின்பற்றின அந்த ஜனங்களே என்ன பண்ணிட்டாங்க? அவங்க எல்லாருமே பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல சொல்லுகிற காரியமானது எதை பற்றி பேசல? அவருடைய உண்மையான மாம்சத்தை என்ன பண்ணணும்? வெட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லல. உண்மையான ரத்தத்தை என்ன பண்ணுங்க? குடிங்கன்னு சொல்லல. எதை பற்றி பேசுகிறார்? அவருடைய வசனத்திலே வாசிக்கலாம். வசனம் 63 வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். அப்போ ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுத்திற்கும் உதவாது. இந்த மாம்சத்தை சாப்பிட்டால் என்ன ஆகாது? உங்களுக்கு அதை சாப்பிடவும் முடியாது. சாப்பிட்டாலும் ஒன்றுத்திற்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ எதை பற்றி பேசுகிறார் என்றால், அவர் பேசியிருக்கிறதான வசனத்தை கொடுத்து பேசுகிறார். அதனால அதுக்கு இன்னும் விளக்கம் தரணும்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 14 சொல்றாரு பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். ஆமென். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எந்த வார்த்தை? இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். அது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை யார் மூலமா நிறைவேறதா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவேறுகிறது. அதுதான் அந்த வார்த்தை மாம்சமாகி. அது மாம்சமாகி என்று சொல்ல வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை நிறைவேறினது. கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணியிருக்காரு? சொன்னபடியே நிறைவேற்றி இருக்கிறார். அப்போ அதை விசுவாசித்து பின்பற்றவர்கள் மாத்திரம் தானே இருக்கான், நித்திய ஜீவன் இருக்கிறது. அதுக்காக தான் இயேசுவானவர் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் புசிக்கலனா அவன் என்ன இருக்காது? நித்திய ஜீவன் இருக்காது. அப்போ உண்மையான மாம்சத்தை குறித்து சொல்கிறாரா? இல்ல. இந்த யோவான் 1:14 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்ப அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லும் பொழுது எதை பத்தி பேசுறாரு? அவருடைய வார்த்தை, அவரை பற்றி சொல்லப்பட்டதான அந்த வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலை குறித்து சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ இதுதான் அந்த பஸ்காவை அனுசரிக்கிறதான முறை. ஆடு வந்துருச்சா? இந்த பஸ்காவினுடைய ஆடு வந்துருச்சா? ஆடு பலியாயிட்டாரு. அந்த ஆட்டை என்ன பண்ண முடியும்? நம்மளால இப்ப புசிக்கவும் முடியும். ஆட்டை எப்படி புசிக்கிறது? முதலாம் வருகையில அவருடைய வார்த்தையை கேட்கறதன் மூலமாக. சரி, அந்த வார்த்தை கேட்டு என்ன செய்யணும்? அந்த வார்த்தை கேட்டு என்ன செய்யணும்?
இப்போ இப்போ இங்க புரியல, நான் எங்க போகணும்? நீங்க மோசேயின் காலத்துக்கு போகணும். புசித்த பிறகு என்ன செஞ்சாங்க? எல்லாருமே புசித்த பிறகு என்ன செஞ்சாங்க? எல்லாம் சாப்பிட்டாங்களா? ரிலாக்ஸா சாப்பிட்டு படுத்துட்டாங்களா? எல்லாம் என்ன செய்யணும்? எல்லாம் எழுந்து நின்று என்ன பண்ணணும்? கடந்து போகணும் இல்லையா? உங்களுக்குன்னு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நீ எல்லாமே என்ன பண்ணணும்? அந்த சுதந்திரத்தை வாங்கி அந்த குடியுரிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் கடந்து போக வேண்டும். அதே போலதான் இந்த இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்த பிறகு என்ன செய்யணும்? அதே இடத்துல வீட்டில் படுத்து தூங்கிடக்கூடாது இல்லையா? எங்க போகணுமா? உங்களுக்கு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு குடியுரிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க செல்லணும். ஆனா அந்த இடத்த போகணும்னு சொல்றீங்களே, எந்த இடத்துல இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோமா? அதுதான் இங்க பார்க்கணும். சரிங்களா? தேவ ஜனங்கள் முதலாம் வருகையில ஏன் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசிக்கணும்னு சொன்னா, அவங்க ஒரு இடத்துல என்ன பண்றாங்க? அடிமைகளா இருக்கிறாங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா, யூத மத போதகர்கள் கீழாக. பரிசேயர், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், இப்படிப்பட்ட யூத மத போதகர்களுக்கு கீழாக என்ன செய்யறாங்களாம்? ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்களை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் சாட்சி சொல்றாரு பாருங்களேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 2. வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேத பாரகரும் பரிசேயரும் எங்க இருக்கிறாங்களா? யாருடைய இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்களா? மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப மோசேக்கு தனி ஆசனம் செய்யப்பட்டதுன்னு கேட்டா இல்ல. மோசேக்கு எந்த ஆசனங்களும் இல்லை. ஆனால் ஆசனம் என்று சொல்லும் பொழுது அவருடைய இடம். சரிங்களா? மோசேவிற்கு கொடுக்கப்பட்டதான ஒரு இடம், அந்த ஒரு பதவி. சரிங்களா? சில நேரத்தில் நம்ம உதாரணத்தை சொல்லுவோம் இல்லையா? என் தகப்பனுக்கு பிறகுதான் எங்க தகப்பனுடைய இடத்துல என்ன பண்றாரு இவர் இருக்கிறார், என் தகப்பனுடைய ஸ்தானத்தில் என்ன பண்றாரு இவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, தகப்பன் உட்கார சேர் அவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியுமா? என் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா என் தகப்பனை மாதிரி என்ன பண்றாரு? அந்த இடத்துல இருந்து செய்ய வேண்டிய காரியங்களை ஒருவர் செய்கிறார். அப்ப மோசேயினுடைய ஆசனம் என்றால் மோசேக்கு செஞ்ச ஒரு இடமா? அங்க அவர் மட்டும்தான் உட்காரணும்னு சொல்லிட்டு அவர் நின்று ஜனங்களை எப்படி வழிநடத்தினாரோ அப்படி வழிநடத்துகின்ற ஒரு இடத்துல அங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம்? வேத பாரகரும் பரிசேயரும் மோசே இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த இடம் என்ன ஆகும்? இந்த வேத பாரகரும் பரிசேயர்களாம் யார்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, வசனம் 14 மற்றுமாக 37 அதே அதிகாரத்தில் வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். வசனம் 37. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆமென். அப்போ இந்த எருசலேமே எருசலேமே என்ன செய்றீங்களா? நீங்க தீர்க்கதரிசிகளை கொலை செய்து. அப்போ தேவன் உங்களை ரட்சிக்கும்படியாக கோழி என்ன பண்ணுது? தன் குஞ்சுகளை சேர்த்துக்கிறது போல என்ன செய்தேன்? என்னுடைய ஜனங்களை நடப்பன எனக்கு கீழாக நான் சேர்த்துக்கொண்டேன். உங்களை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ணேன், உங்களை ரட்சிக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்ண. நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்காக அனுப்பப்படுகிற தீர்க்கதரிசிகளையும் என்ன பண்றீங்க? கொலை பண்றீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன இருக்கா? ரட்சிக்கப்படுவதற்கு மனது இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ ஏன் இவங்களுக்கு எல்லாமே எது விருப்பம்? இவங்களுக்கெல்லாம் எது விருப்பம்? அவர்கள் அடிமைகளாய் இருப்பதுதான் அவர்கள் ஒரு விருப்பம். அவங்க விரும்பித்து ஒரு குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்கு அல்ல, அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால்தான் மோசே இஸ்ரவேல் தேசத்திற்கு கூட்டிட்டு போவதற்காக, கானானுக்கு கூட்டிட்டு போவதற்காக என்ன பண்ணாரு? இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கூப்பிட்டாரு. என்ன செய்தாங்க? எல்லாருமே சரிங்க சார் வாங்க, எல்லாருமே வந்தாங்களா? எல்லாருமே செஞ்சாங்க. உங்க கூட வந்ததுனால என்ன பண்றீங்க? இங்கேயே எங்களை சாவடிக்க போறீங்களா? எகிப்துல எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? எகிப்துல எங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு. நாங்க நிம்மதியா இருந்தோம், சந்தோஷமா இருந்த, வேலையை முடிப்போம், போய் சாப்பிடுவோம், தூங்குவோம். ஆனா என்ன பண்ணீங்க? கூட்டிட்டு வந்து வனாந்திரத்துல இப்படி சுத்த விடுறீங்களே இல்லையா? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அந்த இடத்துல? ஒத்துக்கலாம்.
கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம்? அதே போலதான் அதே போலதான் நம்ம செய்திருப்போம் இல்லையா? அதே போலதான் இந்த இடத்துல அந்த 400 வருஷம் அடிமைகளா இருந்து அந்த வாழ்க்கை எப்படி அவங்களுக்கு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கையா இருந்ததோ, இந்த ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில் இருக்கின்ற வாழ்க்கை என்னது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது திருப்தி உள்ளதா இருக்கிறது. தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாக தீர்க்கதரிசிகளையும் இரட்சகர்களையும் அனுப்புறாரு. என்ன பண்றாரு? எல்லாரையும் கொலை செஞ்சு வேண்டாம், நாங்க என்ன செய்தோம், இருக்கிற இடத்துல நாங்க இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பரலோகத்தின் குடியுரிமைக்கான ஒரே வழி என்ன? பரலோகத்தின் குடியுரிமைக்கான ஒரே வழி அந்த இடத்துல அனுப்பப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை அவர்கள் புசித்து என்ன செய்யணுமா, அவர் அடிமைகளா இருக்கின்ற இடத்தை விட்டு என்ன செய்யணுமா, அவர்கள் கடந்து வெளியேறி போக வேண்டும். அப்படிதான் அந்த இடத்துல சிலர், அந்த இடத்துல இருந்த சிலர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை பின்பற்றி அந்த கானான் தேசத்திற்குள்ளாக பிரவேசித்து அந்த குடியுரிமை பெற்றுக் கொண்டார்களோ, அதே போலதான் இயேசு கிறிஸ்துவானவரை சிலர் வரவேற்று சிலர் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு யூத மத போதகர்கள் இடத்துல என்ன பண்ணாங்களாம், கடந்து போய் இயேசு கிறிஸ்து என்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை, இயேசு கிறிஸ்து என்கிறதான அந்த ஒரு வாக்கு தத்தத்தின் தேசத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அதான் யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 3 சொல்லுகிற காரியத்தை பாருங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். எது நித்திய ஜீவனா? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். அந்த இடத்துல அநேக போதகர்கள் இருந்திருக்கலாம், அந்த இடத்துல அநேக மெய்ப்பர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனால் அனுப்பப்படுகின்ற இந்த ஒரு மெய்ப்பரை பின்பற்றுவதுதான் நித்திய ஜீவனுக்கான ஒரே வழி என்று பார்க்கிறோம். எப்படி அந்த எகிப்து தேசத்துல வந்து அந்த சங்காரத்தின் தூதன் வரும்பொழுது அநேக வீடுகள்ல என்ன வச்சான், எல்லாம் சங்காரம் பண்ணது. அது தேவனுக்கு பின்பற்றினவர்கள், தேவனால் அனுப்பப்பட்ட அந்த மோசேயினுடைய வார்த்தையை கேட்டு அந்த பஸ்காவை அனுசரித்து எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், இந்த மரணத்திற்கு உள்ளாகாமல் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே போலதான் இந்த முதலாம் வருகையிலும் கூட தேவனால் அனுப்பப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய வார்த்தையை கேட்டு இது யூத மத போதகர்கள் இடத்திலிருந்து வெளியே வரதுதான் அவர்களுக்கான ரட்சிப்பும், அதுதான் நித்திய ஜீவனுக்கான வழி என்று பார்க்கிறோம். அவர்கள் என்ன பண்றாங்களாம், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விடுதலை பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோக ராஜ்யம் என்கிற ராஜ்யத்துல அந்த நித்திய வீட்டில குடியுரிமை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆமென். அதனால்தான் யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26 சொல்றார் பாருங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவனே செய்வானா, மரித்தாலும் பிழைப்பான். இந்த உலகத்துல இந்த ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்களா, அது மரித்தாலும் இயேசு கிறிஸ்துவான அவருக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடத்துல என்ன பண்றாங்களாம், அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா 2வது இந்த 26வது வசனம் பாருங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இந்த 26வது வசனத்தை நம்ம பார்க்க வேண்டாம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்ன செய்யலாம், மறியாமலும் இருப்பான். அப்ப முதலாவது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது 25வது வசனத்தை பார்க்கும் பொழுது இது யாரை பற்றி பேச தெரியுமா? அந்த முதலாம் வருகையில ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில் இருந்தாங்க பாத்தீங்களா, அது பரிசேயர் சதுசேயர் வேதப்பாரர்கள் கீழாக அவர்களிடத்தில் இருந்தவர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அந்த பஸ்காவை அனுசரித்து என்ன பண்றாங்க, இப்போ இந்த உயிர்த்தெழுதலுக்கு நேராக அவர்கள் கடந்து வருகிறார்கள். அப்போ உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வானா, மறியாமல் இருப்பான். அந்த உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் யார் என்று கேட்கும் பொழுது அது எந்த காலத்தை குறித்து பேசுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து அவர் பேசியிருக்கிறார். 2ஆம் வருகையில் தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில் இருக்காங்களா இல்லையா? தேவ ஜனங்கள் 2ஆம் வருகையில் ஆவிக்குரிய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இந்த மூட நம்பிக்கைகளையும் இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை இந்த கடைசி நாட்களில் மீட்டெடுக்கிறாரா? அந்த நெத்திய வீட்டிற்குள்ளாக கூட்டி சேர்க்கிறாரா? ஆமென். அதுதான் இந்த உயிரோடு இருந்து
விசுவாசிக்கிறவர்கள், என்னை விசுவாசிக்கிறவர்கள் யார் என்று கேட்டா, இந்த 2ஆம் வருகையில அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கின்றதான தேவ ஜனங்கள். அப்போ அந்த தேவ ஜனங்கள் இந்த 2ஆம் வருகையில இருந்து வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கணும்னு சொன்னா, முதலாவது அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நான் சுதந்திரம் பெற்றனா? நான் குடியுரிமை பெற்றனா? இல்லை. எனக்குள்ளாக சுதந்திரம் இல்லை, எனக்கு குடியுரிமை இல்லை என்று நாம் அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்தால் மாத்திரம்தான் எனக்கு சுதந்திரம் தேவை, எனக்கு குடியுரிமை தேவை. அதற்கான வழிகள் நான் செய்யணும், பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்? அந்த எண்ணத்தின்படி நாம் செய்வோம். அதுதான் தேவன் அவருடைய ஜனங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 4 அழைக்கிறார். 18ஆம் அதிகாரம் வசனம் 4 அழைக்கிறார். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஆமென். அப்போ பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அப்போ என்ன சொல்றாரு அந்த இடத்துல வார்த்தை? என் ஜனங்களே. யார் பத்தி சொல்றாரு? வெளில இருக்கவங்களா? பக்கத்து வீட்டில் இருக்கவங்களா? யார் பத்தி சொல்றாரு? என் ஜனங்களே, அவளை விட்டு வெளியிலே வாருங்கள். அவளுக்கு என்ன வருது? அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமல் இருக்கும்படி அவள்கிட்ட வெளில வாருங்கள். தேவன் எகிப்தை என்ன செய்தாரு? சங்கரித்தது போல, நியாயம் தீர்க்கிறது போல பிசாசின் ராஜ்யத்தை நியாயம் தீர்ப்பார். அந்த பிசாசின் ராஜ்யத்தின் கீழாக அறியாமையினால் என்ன பண்றீங்க? மூட நம்பிக்கையில் கீழாக தேவ ஜனங்கள் எல்லாருமே அங்க இருக்கிறீங்க. ஆனா எல்லாருமே என்ன பண்ணுங்க? வெளியே வாங்க. ஏன் கூப்பிடுறாரு? அவர்களுக்கு என்ன வைத்திருக்காரு? ஒரு நித்திய வீட்டை வைத்திருக்கிறார். அவர்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அவர்களுக்கு குடியுரிமை தரும்படியாக அவர் அவர்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இவர்கள் தான் இதை விசுவாசித்து இந்த பாவத்திலிருந்து கடந்து போறாங்க. பாத்தீங்களா? இந்த 2ஆம் வருகையில அவர்களை பற்றி தான் இயேசுவானவர் யோவான் 11:26 சொல்லியிருக்கிறார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்ன செய்யணும்? என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அது யாரை பற்றி சொல்றாரு? யார் வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 வெளியே வருகிறார்களோ அவர்கள் தான் உயிரோடு இருந்து அவரை விசுவாசிக்கிறார்கள். அப்ப நமக்கு இந்த கடைசி நாட்கள் என்ன செய்யறாரு? தேவன் நிறைவேறுதலின் வார்த்தையை தருகிறார். நம்ம மூட நம்பிக்கைகளிலிருந்தும் சுதந்திரம் பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவ ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக நம்ம என்ன பண்ணுவாராம்? அவர் வெளியே அழைக்கிறார். எப்படி? அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவர் சத்திய வார்த்தையின் மூலமாய் நம்மை அழைக்கிறார். அப்போ நாம் அழைக்கப்படும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு நாம் அதன்படி செய்தோம் என்றால் நமக்கு என்ன இருக்கான்? நித்திய ஜீவன். முதலாவது விடுதலை. நமக்கு ஒரு விடுதலை, நமக்கு ஒரு சுதந்திரம். அப்ப சுதந்திரத்தை பெற்ற பிறகு தேவராஜ்யத்திலே நமக்கு குடியுரிமை, அந்த இடத்துல நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். அதான் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-4 சொல்றாரு பாருங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். ஆமென். அப்போ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 18:4 தேவ ஜனங்கள் வெளியே அழைக்கப்படுகிறாங்க. உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவர்கள். அந்த உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவர்கள் எங்க போறாங்களா? இப்போ பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன், முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்த பொழுது. அப்ப இந்த பூமியிலே தேவ ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுகிறார்கள். அவர்களுடைய வாக்கு தத்தத்தின் தேசம், அவர்கள் குடியுரிமை பெற்றுக் கொள்ளுகிற தேசம், அந்த வீடினுடைய பேர் என்ன? புதிய வானம் புதிய பூமி. அந்த புதிய வானம் புதிய பூமிக்கு யார் இறங்கி வருகிறாராம்? புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் தேவனை விட்டு, தேவனிடத்திலிருந்து என்ன அது இறங்கி வருகிறது. அப்ப தேவன் என்ன பண்ணுவாராம்? அவர்களோட வாசம் செய்கிறார். அவர் வாசம், தேவன் வாசம் செய்கிறார்னா இனிமே என்ன இல்லையா? நீ மரணம் இல்லை, துக்கம் இல்லை,
ஆறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் விழுந்து போனது. இந்த பாவத்தின் விளைவு, இந்த பாவத்திற்கு கீழாக இருக்கிற அடிமைத்தனத்தினாலே எந்தெந்த விளைவுகள் எல்லாம் வந்ததோ அந்த ஒரு விடுதலையின் மூலமாக, அது தேவனோடு நாம் ஒப்புரவாகிறதன் மூலமாக, அப்ப இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுவதன் மூலமாக என்ன செய்யுதான், மீண்டுமாக இழந்து போன காரியங்கள் எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்கிறது. ஆமென். அதனால்தான் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 சொல்லி இருக்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். அந்த புதிய வானம் புதிய பூமி என்கிற அந்த ஒரு சுதந்திரத்தின் தேசத்திற்குள்ளாக என்ன செய்தாராம், அந்த சுதந்திரத்தின் தேசத்துல எழுந்து போன அந்த தேவ ராஜ்யம், அந்த பரலோக ராஜ்யம் என்ன பண்ணதான், அது இறங்கி வருகிறது பார்க்கிறோம். அந்த இடத்துல பாவத்தின் விளைவான அந்த மரணத்தை என்ன பண்றாராம், அவர் மனிதனிடத்திலிருந்து நீக்கி போடுகிறார். அந்த பாவத்தின் விளைவான அந்த நோய்கள் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுகிறார். அப்போ அந்த இடத்துல தான் பிலிப்பியர் 3 கூட சொல்லியிருக்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோகத்தின் பெயர் புதிய வானம் புதிய பூமி. அங்க யாரை காத்து கொண்டிருக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகருக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்து என்ன செய்வாராம், அந்த உயிரோடு இருந்து விசுவாசிக்கிற நமக்கு மறியாமல் இருக்கும்படியாக இந்த அற்பமான சரீரத்தை நம்முடைய வல்லமையான செயலின்படி மகிமையான சரீரமாய் அவர் மாற்றுவார். இந்த காரியம் அது எழுந்து போனதோ அந்த காரியத்தை என்ன பண்றாரு, ஒரு சுதந்திரத்தின் தேசத்தை, ஒரு குடியுரிமை தேசத்தை என்ன பண்றாரு, இந்த பூமியிலே உண்டாக்குகிறார். அப்போ நம்மளுடைய குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ அந்த குடியுரிமையா பெற்றுக்கொள்கிற அந்த பரலோகத்தின் பெயர் புதிய வானம் புதிய பூமி. அப்போ தேவன் அழைக்கும் பொழுது நாம் அடிமைத்தனத்தை விட்டு போக தயாரா இருக்கீங்களா? தேவன் அழைக்கும் பொழுது வெளியே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு, நாம் வெளியே போகிறதுக்கு தயாரா இருக்கிறோமா? அது குடியுரிமை பெற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறோமா? இந்த அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாய் மாற்றுவதற்காக தேவன் அழைக்கிறார், அதற்காக நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? நாம் சிலர் முழுமையாய் ஆயத்தமாக படவில்லை, ஆனால் என்ன செய்யணுமா, நம்ம முழு முயற்சியை கொடுத்து என்ன செய்யறோம், ஆயத்தம் ஆகிக் கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? எனவே இந்த ஆயத்தத்தின் பாதையில கர்த்தர் என்ன செய்வாரு, நமக்கு உதவி செய்வார். ஸோ தேவனுடைய வார்த்தை இப்பொழுது நாம் என்ன செய்யறாக்கா முடிவுக்குள்ள வருகிறோம். நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்கள் மெய்யான குடியிருப்பை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. எங்கள் மெய்யான குடியிருப்பு அது பரலோகத்தில் இருக்கிறது ஆண்டவரே. அந்த பரலோக ராஜ்யம் இந்த மனிதனுடைய கீழ்ப்படியாமையினால், எங்களுடைய பாவத்தினாலே இந்த மனிதனை விட்டு பிரிந்து போனது. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே எங்களை மீண்டுமாக நீ ஒப்புரவாக்கி எங்களை மறுமையான சரீரத்தை எங்களை தருகிறீர்கள். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீக்கிய அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் கொடுத்த அந்த வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்தாக. உமது கிருபையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழவும் அதற்கான கீழ்ப்படிதலை கர்த்தர் தருவீராக. இந்த இடத்துல வந்திருக்கிறதானே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. தேவன் இவர்களை நீர் வழிநடத்தினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதனால் இந்த காரியத்தை கற்றுக்கொண்டோம். எல்லா வாரந்தோறும் அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதன்படி நாங்கள் மாறவும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாறவும் கர்த்தர் உதவி செய்கிறாக. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். வார்த்தையினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்ம ஒரு சில அறிவிப்புகளை பார்க்கலாம். அறிவிப்புகளுக்கு பின்பாக உங்களுக்கு ஒரு சின்ன ஈவெண்ட் ஒன்று இருக்குது. முதலாவது அறிவிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் நமக்கு நேரடியான ஆராதனையானது இந்த இடத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேரடியாகவும் இணையதளத்திலையும் நமக்கு ஆராதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் பங்கு பெறும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது காரியமாக அநேகர் பார்த்தீங்கன்னா வேதாகம கல்லூரியில் இணைந்து படித்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராச்சும் படிக்கணும்னு விருப்பமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. திங்கக்கிழமை நமக்கு திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நமக்கு 8 மணிக்கு ஜூம் ஆப்பில் நமக்கு கிளாஸ் நடக்கும்.
ஸோ உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன் வரும்படி அன்பாக கேட்குறேன். அடுத்ததாக காணிக்கை நேரமாக இருக்கிறது. நாம் எழும்பி நின்று நாம் காணிக்கை செலுத்துவோம். நம்ம ஒரு பாடலை பாடும் பொழுது நம்ம காணிக்கை செலுத்துவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வல்லமை, சாத்தானின் அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நம் காணிக்கைக்காக ஜெபித்த பிறகு நம்ம ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் ஒன்று பார்க்கலாம். நாம் ஜெபிப்போம். அன்பின் தேவனே, ஆண்டவரே, நாங்கள் உமக்காக உற்சாகமாக விதைத்திருக்கிறோம். நீர் இதனுடைய பிரதிபலனை 30, 60, 100 எங்களுக்கு நீங்க விலையை செய்ய போற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அதிகத்தில் அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். எங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தில் நாங்கள் உமக்காக விதைத்திருக்கிறோம். தேவனே, நீர் எங்களுடைய தேவைகளையும், எங்களுடைய பண தேவைகளையும், எங்களுடைய பொருளாதார தேவைகளையும், எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய நிறைவு நிமித்தமாக எங்களுடைய குறைவுகளை எல்லாவற்றையும் மாற்றும். எல்லாவற்றையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென். நமக்காக இப்ப சில்ட்ரன்ஸ் வந்து நமக்காக பாட்டு பாட போறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அவங்களை வரவேற்கலாமா? நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாம். Over a hill and everywhere, go tell it on the mountain that the church kite is born. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையா மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 6:21. உங்களின் இருதயம் எங்கே இருக்கிறதோ, உங்களின் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. உங்களின் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? உங்களின் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? உலகத்திலேயா, பரலோகத்திலேயா?
வேதத்திலே வேதத்திலே விலை மதியான முத்துக்கள் உண்டு. தினந்தோறும் நீ அம்முத்துக்களை பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். வேதத்திலே வேதத்திலே விலை மதியான முத்துக்கள் உண்டு. தினந்தோறும் நீ அம்முத்துக்களை பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். இந்த 2 முத்துக்களுக்கு கையை தட்டலாமா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம முடிவு ஜெபம் செய்வதற்கான நேரமாக இருக்கு. நம்ம எழும்பி நின்று ஜெபம் செய்து முடிக்கலாம். முடிவு ஜெபத்தை போதகர் யோவான் அவர்கள் ஏறெடுப்பார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நாம் ஜெபிப்போம். வானாதி வானங்களில் விற்றிருக்கும் எங்கள் சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரே, ஒன்றான மெய்தேவமாகிய உம்மை தொழுது கொள்ளவும் ஆண்டவரே, ஆராதனை செலுத்தவும், உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைகளை குறித்து ஆண்டவரே தியானிக்கவும், தேவன் கொடுத்த உன்னதமான உம்முடைய கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஆண்டவரே ஒரு மகா பெரிய ஒரு பாக்கியத்தை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தேவனே, உடைய ஆலயத்துக்கு கடந்து வரும் பொழுது ஆண்டவரே அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை நீர் எங்களுக்கு போதித்து எங்களை வழி நடத்துகிறீர். வேத வசனமானது ஆண்டவரே அது பாதைகளுக்கு அது தீபமாகவும் அது வெளிச்சமாகவும் இருந்த ஆண்டவரே எங்களை சரியாக வழி நடத்தி உடைய ராஜ்யத்துக்கு நேராக எங்களை அது கூட்டி சேர்க்கிறது. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். பாட்டினால் பாடி ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தினோம். கர்த்தர் நீர் மகிமைப்பட்டீர், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய சத்தியமுள்ள வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய குடியிருப்பு ஆண்டவரே அது இந்த உலகத்தினுடைய குடியிருப்பாக இல்லாதபடி வேத வசனம் சொல்லுகிறது அந்த ஒரு இடத்திலே ஆண்டவரே எங்களுடைய குடியிருப்பு இருக்கவும், அது பரலோகத்தை நோக்கி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே நகர்ந்து செல்லுகிறவர்களாக காணப்பட தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையானது ஆண்டவரே அது வேதாகமத்தின்படி மாத்திரம் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தல் வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆன்லைன் மூலமாக கலந்து கொண்டவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அநேக பிரச்சனைகள் போராட்டங்களின் மத்தியிலும் ஆண்டவரே பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் இருந்தும் ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களை நீர் இந்த இடத்துக்கு நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். அவருடைய பிரச்சனைகள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. நல்ல ஆண்டவரே சுகபலன் ஆரோக்கியத்தோடு கூட ஆண்டவரே அவர்கள் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைவாய்ப்பு இல்லாத ஜனங்களுக்கோ நல்ல வேலைவாய்ப்பு கொடுங்க. வியாதிஸ்தர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வியாதிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஜனங்களை ஆண்டவரே நம்முடைய வசனத்துக்கு உட்பட்டு நீர் வழி நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய மகிமையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கண்டோம், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையாக உமக்கே எடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பரமண்டல ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி விலக்கி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். தேங்க்யூ. ஆன்லைன் மூலமாக ஜாயின் பண்ணவங்களுக்காக ரொம்ப நன்றி. ஸோ நம்ம டீமாக உட்காந்துருப்போம். ஸோ இந்த நாளில் நமக்கு டீ வந்து நந்தன்